இங்கே பாருங்கள் பசங்களா, பூ வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன விதமான டெக்கரேஷன் பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஐயரெல்லாம் வராரான்னு பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருங்க. நேற்று நீங்கள் பண்ண டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு, கோலம் எல்லாம் செம்மையாக போட்டிருந்தீங்க. அதே மாதிரி டெக்கரேஷனும் முடிச்சிருங்க. இந்த மாதிரி பூ டெக்கரேஷன் பண்ணி வச்சிடணும். நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அக்கா இங்க வாயே, அம்மா இந்த மாதிரி பூ டெக்கரேஷன் பண்ண சொன்னாங்க. இது எல்லாத்துலயுமே நம்ம இந்த மாதிரி மல்லிப்பூவே வச்சிடலாமா? ஜன்னல் ஓரத்தை எல்லாமே மல்லிப்பூவே வச்சிடலாம், அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கவே. மல்லிப்பூ மட்டும் வச்சா நல்லா இருக்கும் மாதிரி இல்லக்கா, மல்லிப்பூ வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்புறமா நம்ம வேற ஏதாவது பூ வைக்கலாம். இங்க இந்த பூ வச்சா நிக்குமா? நிக்குது பாரு இந்த பூ. சரி, வேற எங்கெங்க வைக்கலாம்? படிக்கட்டுல எல்லாம் வைக்கலாமா? அப்பதானே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு எல்லாமே முடிச்சிடலாம், பார்க்க அழகா இருக்கும்ல. இந்த சைடு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிடலாம். பாரு, மல்லிப்பூவே சூப்பரா இருக்கு. கூட கொஞ்சம் ரோஜா வைக்கலாம் மாதிரி. ரோஜாலாம் வேணாக்கா, இந்த மல்லிப்பூவே சுத்தி அந்த அந்த ஜன்னல் வருது இல்லையா, அதுலலாம் வைக்கலாம். கீழே விழுந்துச்சு பாருக்கா. எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே சுத்தி வச்சாச்சா? இன்னும் அந்த சைடெல்லாம் வைக்கலாக்கா. பார்த்து வை, கீழே கீழே விழுது பாரு எல்லாமே. சரிடி, நான் பார்த்து வைக்கிறேன். அப்புறம் வேற எங்க வைக்கலாம் சொல்லு? இந்த பூ இந்த கோலத்துக்குலாம் வைக்கணும். அப்புறம் இந்த டோருக்கு வைக்கணும். டோர்ல இந்த டோர்ல வச்ச மாதிரி மேல் டோர்லயும் வைக்கலாம்லக்கா. கோலத்துக்கு இங்க நல்லா இருக்கு. அக்கா, அம்மா ஆல்ரெடி சாமந்தி பூ முன்னாடி வச்சாங்க, அது நல்லா இல்லடி. இப்படி வச்சிடலாம், அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருக்கிற கோலத்துல எல்லாம் சாமந்தி பூ எடுத்து வச்சிடலாம். இப்ப பாரு, இந்த ரோஜாவோட இலை இருக்குல்ல, அந்த இலை ஃபுல்லா இந்த படிக்கட்டுல வைக்கலாம். நல்லா இருக்கும் பார்க்கவே. ஆமால, நல்லா இருக்கு அக்கா பார்க்கவே. சரி, இப்போ வேற என்ன டெக்கரேஷன் பண்ணலாம்? நீயே சொல்ல, வேற என்ன பண்ணலான்னு. இந்த ஜன்னலுக்கு இந்த ரோஜா வச்சு கவர் பண்ணிடலாம், சூப்பரா இருக்கும் பார்க்க. அப்புறம் இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணலாமா? இந்த ரோஜா எடுத்து எங்க வைக்கலாம்? இந்த ஜன்னலுக்கு வச்சிடலாம், மேல் வீட்டு ஜன்னலுக்கு. என்ன நிற்கவே மாட்டேது, கீழே எள்ளு விழுந்து போகுது. சரி, இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த சைடில் எல்லாம் இருக்குல்ல ஜன்னல், அதுக்கு எல்லாமே எடுத்து இந்த மல்லிப்பூ எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒன்று தான் இருக்கு, முடிஞ்சிடுச்சு. இப்போ வேற என்ன பண்ணலாம்? இங்கே ஃபுல்லாக இந்த கோலத்துல எல்லாம் ஒரே பூவாக போட்டு விட்டுடலாம், பார்க்கவே நல்லா இருக்கும். அப்போதான் சூப்பராக இருக்குல்ல. வீடு ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அம்மா அதான் சூப்பராக இருக்கு சொல்லுவாங்க. மேலே பாரு, அந்த ஓட்டில் எதுவுமே டெக்கரேஷன் பண்ணல மேல் வீட்டில். ஆமாம்ல, மேல் வீட்டில் எதுவுமே டெக்கரேஷன் பண்ணல. சரி, இந்த பூவை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம், பார்க்கவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வேற என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல, வேற என்ன பண்ணலான்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அக்கா. எல்லாமே பண்ணியாச்சுதான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது பண்ணணுமான்னு தெரியல. அம்மா வந்தோடனே கேட்டுக்கலாம் நம்ம, வேற ஏதாவது பண்ணணுமான்னு. ஆனா வீடு சூப்பரா இருக்குல்லக்கா. இங்க கொஞ்சம் ரோஜா பூ போடுறியா? சரி, போடு. மொட்டை மாடி ஃபுல்லா ரோஜா பூவா போடு, மல்லி பூவா போடு. நம்ம கிட்டதான் நிறைய பூ இருக்கு. ஆமா, கரெக்டுடி. அப்பதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாரு இந்த பசங்க ஃபுல்லா பூவிலேயே அலங்காரம் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல்லாவே போடுறேன். சூப்பரா இருக்குல்ல வீடு, கதவு கூட சூப்பரா இருக்கு. அம்மா வந்து ஜாலி, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க.